ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்டி மூவி ரிவ்யூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் வந்து லவ்ஃபுல்லி யுவர்ஸ் வேதா. இந்த படம் தான். இந்த படம் வந்து இப்போ உங்களுக்கு தந்தி ஒன்று ஓடிடியில் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. இப்போ இந்த படத்தோட கதையை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்ப்போம். இந்த படத்தில் வந்து கௌதம் வாசுதேவ், அப்புறம் வெங்கடேஷ் விபின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஹீரோவாக நடிச்சிருக்காப்புல. அப்புறம் நம்ம அனிகா சுரேந்திரன் அந்த பொண்ணு நடிச்சிருக்கு படத்தில். இப்போ படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா, அனிகா சுரேந்திரன் அந்த பொண்ணு வந்து ஒரு கவிதையை பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புக்கில் படிச்சுட்டு, அந்த கவிதையை வந்து ஒரு பாட்டு மணி எழுதி அதை யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த கவிதை வந்து எனக்கு சொந்ததுன்னு சொல்லி ஒருத்தன் அந்த பொண்ணு மேலே கேஸை போடுறான். எனக்கு நஷ்டஈடு கொடுக்கணும்னு சொல்லும்போது, இந்த கவிதைக்கு சொந்தமானவங்க யாருன்ட்டு உண்மையிலேயே கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டோம்னா, இவன்கிட்ட வந்து இந்த ஃப்ராடு பேர்ட்ட வந்து நம்ம மாட்டிக்காம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதையை எழுதினவங்களை தேடி அவங்க போகிறாங்க. போனதுக்கப்புறம் அவங்க கவிதை எழுதின ஹீரோயின் வந்து அவங்களோட லவ் ஸ்டோரியை இவங்கள்ட்ட சொல்கிறாங்க. என்ன ஆச்சு ஹீரோவுக்கு, இவங்க இந்த கவிதைக்கு நஷ்டஈடு கொடுக்காம தப்பிச்சாங்களா, இதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வழக்கமான இப்போ எல்லா படத்துலையும் பார்த்த கதை தான். காலேஜ் படிப்பாங்க ஹீரோ ஹீரோயினும். அங்கே வந்து இவர் வந்து கம்யூனிசம் பேசிக்கிட்டு இருப்பாப்புல, நம்ம ஹீரோயின் வந்து கவிதை எழுதிக்கிருப்பாங்க. இவர் வந்து அங்கே மரத்தெல்லாம் வெட்டி இது பண்ணணுன்ட்டு நம்ம கௌதம் வாசுதேவனை வந்து சொல்லி இது பண்ணி வரும்போது, இல்லை நாங்கள் அந்த மரத்தெல்லாம் வெட்ட விட மாட்டோம், இது பண்ண மாட்டோம்னு அவங்க போராட்டம் பண்ணுவாங்க. கடைசியில் அவங்க போராட்டத்தில் எப்படி வெற்றி பெறான்றது தான் கடைசியில் ஹீரோக்கு என்ன ஆச்சு, இதெல்லாம் தான் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோ பேஸாக தான் காமிச்சிருந்தாங்க படத்தில். இப்போ இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை ஒரு ஒன் டைம் பார்க்கலாம். ஏன்னா ஒரு டீசெண்டான மூவி தான் இது. ரொம்ப மொக்கைன்னு சொல்லிட முடியாது படத்தை. அதனால் டைம் இருந்துச்சுன்னா வாட்ச் பண்ணுங்கள். படம் ஒரு 2 மணி நேரம் ஓடும். வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்னும் உங்களுக்கு தரமான படங்களை வீடியோ விமர்சனம் கொடுக்கும்போது உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.